வாழ்க இவ்வையகம் வளத்துடன் வாழ்க வாழ்க. வாழ்க இம்மாநிலம் ஆழ்ந்துணர்ந்து அமைதியாக. அன்பர்களே, மார்ச் 10 அறிவின் எல்லை என்று சிந்திக்க தருகிறார் தத்துவஞானி வேதாத்திரி மாமுனி அவர்கள் இன்றைய வாழ்க்கை மலரில். இறைநிலையை குறித்து பேசும்போது அதனை சொல்வார்கள் எல்லையற்றது என்று சொல்வார்கள். இறைநிலை என்பது பேராற்றல், பேரறிவு, வற்றாயிருப்பு, காலம் என்கிற 4 வளங்களை கொண்டது. அது எல்லையற்றது என்று தத்துவஞானி வேதாத்திரி மாமுனி அவர்கள் கூறுவார்கள். அப்படி என்றால் பேரறிவு உடைய அந்த இறை நிலையின் மறு பிம்பமாக அல்லது பின்னமாக வந்திருக்கக்கூடியவர்கள் தான் மனிதர்களாகிய நாம் என்பது உண்மை. அப்படி பேரறிவு எல்லையற்றது எனும்போது நம்முடைய அறிவு எப்படி என்கிற கேள்வி எழும் அல்லவா? நம்முடைய அறிவும் எல்லையற்றது தான். ஆனால் எல்லை கட்டி நிற்கிறோம் எப்படி என்பதை அருள் தந்தை அவர்கள் விளக்குகிறார். ஒரு மாவட்டத்தை நிர்வகிக்கிற ஐஏஎஸ் அதிகாரி என்று சொல்கிறோமே, அவருடைய பார்வையில் மொத்த மாவட்டமும் இருக்கும். மொத்த மாவட்டத்தை பற்றிய அறிவும் அவருக்கு இருக்கும். ஒரு குறிப்பிட்ட இடத்தை பற்றி சிந்திக்கும் போதும் அவரால் சிந்திக்க முடியும். அவருடைய அறிவின் எல்லை என்பது அந்த ஒட்டுமொத்த மாவட்ட அளவிற்கு விரிந்து இருக்கக்கூடிய அளவில் இருக்கும். அதுபோல் மனிதன் எப்பொழுதெல்லாம் சிந்திக்கிறானோ அவனுடைய விஸ்தீரணம், அந்த அறிவின் விஸ்தீரணம் என்பது எந்த அளவுக்கு விசாலமாக சிந்திக்க தொடங்குகிறானோ அந்த அளவுக்கு அறிவின் எல்லை பெருகுகிறது என்பதைத்தான் அருள் தந்தை அவர்கள் கூறுகிறார்கள். ஆனால் பெரும்பாலான சமயங்களில் நாம் நமக்கு எட்டிய அளவில், நமக்கு தெரிந்த அளவில் நம்முடைய அறிவை செலுத்தும் போது அறிவு எல்லை கட்டி கொண்டு நிற்கின்றது என்று அருள் தந்தை அவர்கள் சொல்கிறார். அப்படியானால் அறிவின் எல்லையை விஸ்தரிக்க வேண்டும் என்று சொன்னால் மனதில் நாம் விசாலமான எண்ணங்களை வளர்க்க வேண்டும், விசாலமான பார்வை இருக்க வேண்டும். அப்படி விசாலமான பார்வை இருக்கும்பொழுது அறிவின் எல்லையும் பெருகும் என்பதாக அருள் தந்தை அவர்கள் சொல்கிற அந்த செய்தியை உங்களுக்கு சொல்லி இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன். மகிழ்ச்சி.